Hi guys, this is Nivita. In the video, 9th standard science page number 172 unit 15 carbon and its compound lesson oda introduction da paakaporom. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான லெசன். ஏன் அப்படின்னா 11th 12th எல்லாம் நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறத படிப்பீங்க. ஸோ அதில் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வரும், சரியா? ஸோ அதனால் நல்லா கேர்ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு படிக்கும்போதே ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, கார்பன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நான் மெட்டாலிக் எலமெண்ட்டு. ஸோ உங்களுக்கு எல்லா எலமெண்ட்ஸ்லையுமே வந்து மெட்டல்ஸ், நான் மெட்டல்ஸ், மெட்டலாய்ட்ஸ் அந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பாங்க. மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா மெட்டலிக் கேரக்டரும் இருக்கும், நான் மெட்டலிக் கேரக்டரும் இருக்கும். அதில் வந்து கார்பன் வந்து நான் மெட்டலிக் எலமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டோனி லவோஷியர் வந்து கார்பனை வந்து லாட்டின் வேர்டு கார்போ அப்படிங்கிறதுலேருந்து தான் கார்பன் அப்படிங்கிற பேரை வச்சுருக்காரு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோல் அப்படிங்கிறது அர்த்தம், கரி அப்படின்றது அர்த்தம். திஸ் மீன் கார்பன் தான் வந்து மெயின் கான்ஸ்டிடியூவன்ட் ஆஃப் கோல். ஸோ கரியோட முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல், கார்பன் அப்படின்னு சொல்லலாம். கோல் அப்படிங்கிறது என்னது? ஒரு ஃபாசில் ஃபியூவல் டெவலப்டு ஃப்ரம் ப்ரொலாங்டு டீகம்போசிஷன் ஆஃப் பரிடு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ அது வந்து ஒரு ஃபாசில் ஃபியூவல். ஃபாசில் ஃபியூவல்னா என்னது? லைக் ஒரு தடவை அது வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருப்பியும் நம்மளால் அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, நான் ரினியூவபிள் ரிசோர்ஸாக இருக்குது. லைக் அது வந்து ஃபாசில் ஃபியூவல் அப்படின்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடி, ரொம்ப மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே வந்து அந்த பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அதெல்லாமே வந்து பரி ஆகி லைக் அந்த ஒரு ப்ரெஷர்னால கோல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அந்த கோல் வந்து ஒரு கோலோட கான்ஸ்டிடியூட் வந்து என்ன சொல்கிறாங்க? கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் கிளியர் தட் ஆல் த லைஃப் ஃபார்ம்ஸ் கண்டெயின் கார்பன். அப்போ அது எல்லாமே பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இருந்து தானே நமக்கு கிடச்சிருக்கு கோல் அப்படின்னு சொல்கிறது. அப்போ கார்பன் வந்து எல்லா லைஃப் ஃபார்ம்லேயும் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. எர்த்தோட க்ரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வந்து 0.032% ஆஃப் கார்பன் இருக்குது. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா 320 பார்ட்ஸ் பெர் மில்லியன் பை வெயிட். இப்போ ஒரு மில்லியன் அளவுக்கு நீங்கள் வெயிட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து 320 பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கார்பன் இருக்குன்னு அர்த்தம், ஓகேவா? இந்த ஃபார்ம் ஆஃப் என்ன மாதிரியான ஃபார்முலா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் ஃபார்மில் இருக்குது, லைக் கார்பனேட்ஸ், கோல், பெட்ரோலியம் இந்த ஃபார்ம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அட்மாஸ்பியரில் வந்து 0.03% ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. தட் இஸ் 300 பார்ட்ஸ் பெர் மில்லியன் பை வெயிட். வெயிட்டில் வந்து இப்போ ஒரு மில்லியனில் 300 பார்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈவன் தான் அவைலபிள் இந்த ஸ்மால் அமௌண்ட், இது ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் கூட கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்ம எவ்ரிடே லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கார்பன் அப்படிங்கிறது நம்மளோட மசில்ஸ், போன்ஸ், ஆர்கன்ஸ், பிளட்டு எல்லா லிவிங் காம்போனண்ட்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லார்ஜ் நம்பர் ஆஃப் திங்ஸ் விச் வி யூஸ் டெய்லி லைஃப், நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நிறைய திங்ஸ் வந்து கார்பன் அண்ட் காம்பவுண்ட்ஸால் மேடாயிருக்கு. ஸோ வித்தவுட் கார்பன் இல்லாமல் தெர் இஸ் நோ பாசிபிலிட்டி ஃபார் existence of plants and animals including human. ஸோ கார்பன் இல்லாமல் பிளான்ட்ஸோ, அனிமல்ஸோ, ஈவன் ஹியூமன் கூட வந்து எக்ஸிஸ்ட் ஆக முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் கார்பன் கெமிஸ்ட்ரி வந்து லிவிங் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இந்த லெசனில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கார்பனோட ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன. இப்போ பிளாஸ்டிக்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து கார்பனை வந்து ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறது தான், ஓகேவா? கேட்டினேட்டட் அப்படின்னு சொல்கிறது ஒரு செயின் மாதிரி ஃபார்மில் இருக்கிறது தான். ஸோ இதெல்லாமே எப்படி ஃபார்ம் ஆகுது அதெல்லாமே படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஸ்கவரி ஆஃப் கார்பன் மைல்ஸ்டோன். இப்போ கார்பன் இவ்வளோ இருக்குது அப்படின்னு டக்குன்னு யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்குன்னு வந்து காலம் அதெல்லாமே இருக்குது. ஒவ்வொரு சயின்டிஸ்ட் ஒவ்வொன்றும் அதிகமாக கண்டுபிடிச்சிட்டே வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறது கார்பன் வந்து நமக்கு வந்து முன்னாடி ஏன்ஷியன்ட் டைம்லேருந்தே தெரியும். இந்த ஃபார்ம் ஆஃப் சூட்னா புகைக்கறி அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது சார்கோல், கரின்னு சொல்லுவாங்களே அது. கிராஃபைட் அப்படின்னா அந்த பென்சிலுக்குள்ளே வந்து ஊக்கு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கிராஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டைமண்ட், இது எல்லாமே வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான். ஏன்ஷியன் கல்ச்சர்ஸில் வந்து அவங்க வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற 4 சப்ஸ்டன்ஸுமே வந்து ஒரே எலமெண்ட்டால் தான் மேடாயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியாது, ஓகேவா? 1772 ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் ஆண்டோனி லவோஷியர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பூல்டு ரிசோர்ஸஸ் வித் அதர் கெமிஸ்ட் டு பை எ டைமண்ட். பூல்டு அப்படிங்கிறது வந்து அவர்கிட்ட சில காசு எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாமே சேர்த்து வச்சு வித் அதர் கெமிஸ்டோடு சேர்ந்து ஒரு டைமண்டை வந்து வாங்கியிருக்காரு. அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு கிளாஸ் ஜாரில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு, தே ஃபோக்கஸ் த சன்ரைஸ் ஆன் த டைமண்ட் வித் அ ரிமார்க்கபிள் ஜெயிண்ட் மேக்னிஃபைங் கிளாஸ் அண்ட் சா த டைமண்ட் பேர்ன் அண்ட் டிஸப்பியர். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய கிளாஸ் எடுத்திருக்காரு. இப்போ வந்து ஒரு
ஒரு படத்தில் கூட ஆக்சுவலி காட்டுவாங்க. என்ன அப்படின்னா, பட்டாசு வெடிக்க வைக்கிறதுக்காக அந்த கிளாஸ் மூலயமா அந்த சன்லைட் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அந்த சன்லைட்லாம் ஒரே இடத்துல வந்து ஃபோக்கஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அப்போ வந்து டைமண்டை வந்து ஒரு கிளாஸ் இதில் வச்சுட்டு ஒரு பெரிய மேக்னிஃபைங் கிளாஸ் மூலயமா சன்ரேஸ் எல்லாமே ஒன்றா குவிக்கிறாங்க, ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த டைமண்ட் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எரிஞ்சு டிஸப்பியரே ஆயிடுச்சு. லெவோஷியர் வந்து என்ன நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஓவரால் வெயிட் ஆஃப் த ஜார் வாஸ் அன்சேஞ்ச்டு. அந்த ஜாரோட வெயிட் வந்து சேஞ்ச் ஆகவே இல்லை. அது வந்து பேர்ன் ஆகும்போது இந்த டைமண்ட் வந்து ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டைமண்டும் சார்கோலும் வந்து சேம் எலிமெண்ட்டான கார்பனாக தான் கார்பனில் தான் மேடாக இருக்குது. பிகாஸ் அவர் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு, அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து கார்பன் டை ஆக்சைடு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அதனால் அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு 1779 ஸ்வீடிஷ் கெமிஸ்ட் கார்ல் சிச்லி ஷோடு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிராஃபைட் வாஸ் பர்ன்ட் டு ஃபார்ம் கார்பன் டை ஆக்சைடு. அதே மாதிரி கிராஃபைட்டும் பேர்ன் பண்ணாலும் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் வருது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1796 இங்கிலீஷ் கெமிஸ்ட் எமிசன் டென்னாட் அப்படிங்கிறவர் வந்து, டைமண்ட் இஸ் அ பியூர் கார்பன் அண்ட் நாட் அ காம்பவுண்ட் ஆஃப் கார்பன் அண்ட் இட்ஸ் பர்ன்டு டு ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு. அதாவது டைமண்ட் அப்படிங்கிறது ஒரு பியூரான ஒரு கார்பன், அது வந்து ஃபுல்லாகவே கார்பன் தான் இருக்குது. அது வந்து நாட் அ காம்பவுண்ட் ஆஃப் கார்பன் அர்த்தம்னா அந்த கார்பன் கூட வேறு சில விஷயங்கள் சேர்ந்து இருக்கிறது கிடையாது டைமண்டில். அது வந்து பேர்ன் ஆகி கார்பன் டை ஆக்சைடாக தான் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டென்னட் வந்து என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஈக்குவல் வெயிட் ஆஃப் சார்கோல் அண்ட் டைமண்டை வந்து பேர்ன் பண்ணுறாங்க. அப்போ சேம் அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து வருது. அடுத்தது 1855 இங்கிலீஷ் கெமிஸ்ட் பெஞ்சமின் ப்ராட்லி ப்ரொடியூஸ்ட் பியூர் கிராஃபைட் ஃப்ரம் கார்பன். அது மட்டும் இல்லாமல் பெஞ்சமின் ப்ராட்லி வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னா, கார்பன்லேருந்து பியூர் கிராஃபைட்டை கண்டுபிடிச்சிருக்காரு. ப்ரொவைடிங் கிராஃபைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் கார்பன். அதாவது கார்பன்னால தான் கிராஃபைட் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்கிறாரு. ஆல்தோ இட் ஹாஸ் ப்ரீவியஸ்லி முன்னாடிலாம் அட்டம் பண்ணும்போது அது வந்து சக்ஸஸ் கொடுக்கல. In 1955 American scientist Francis Bundy and his co-worker at General Electric Company finally demonstrated that graphite could be transformed into diamond at a very high pressure and temperature. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஃப்ரான்சிஸ் பண்டியும் வந்து கோவர்க்கர்ஸ் அட் ஜென்ரல் எலக்ட்ரிக் கம்பெனியில் இருக்கவங்களும் வந்து கிராஃபைட்டை வந்து நம்மளால் டைமண்டாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே கார்பன் தானே. ஸோ அது ரெண்டு ஹை ப்ரெஷரில் டெம்பரேச்சரில் வைக்கும் போது we can convert graphite into diamond அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிட்டு வராங்க. 1985 ராபர்ட் கர்ல், ஹாரி க்ரூட்டோ அண்ட் ரிச்சார்ட் ஸ்மாலே வந்து ஃபல்லரன்ஸ் அப்படிங்கிறத ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது வந்து நியூ ஃபார்ம் ஆஃப் கார்பன். அதில் ஆட்டம்ஸ் எல்லாமே வந்து ஒரு சாக்கர் பாலோட ஷேப்பில் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இது வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் புக்கு. இதில் பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபல்லரன்ஸ் அப்படிங்கிறது கார்பன் வந்து ஒரு இந்த மாதிரி ஷேப்பில் அரேஞ்ச் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் கிராஃபின் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. கன்சிஸ்ட் ஆஃப் சிங்கிள் லேயர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் அரேஞ்ச் இன் ஹெக்ஸகன் ஷேப்பில் வந்து எனக்கு கார்பன் ஆட்டம்ஸ் வந்து சிங்கிள் லேயராக அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கிராஃபின் டிஸ்கவரியை வந்து 2004 கோஸ்டா நோவாஷிலோவ் அண்ட் ஆண்ட்ரவ் கம் அப்படிங்கிறவங்க வந்து அதிசிவ் டேப், ஒற்றை டேப் மூலயமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிங்கிள் லேயர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க டு ப்ரொடியூஸ் எ நியூ அலோட்ரோப். அதாவது என்ன தெரியுமா பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரு டேப் மாதிரி இருக்கும், அதில் எடுத்து இந்த கிராஃபைட் இருக்குல்ல, நம்ம ஊக்கு இருக்குல்ல, அது வந்து நல்லா தேய்ச்சிட்டாங்க. ஓகேவா? தேய்ச்சிட்டு அது மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செல்லோ டேப் வைப்பாங்க. உடனே அது வந்து என்ன பண்ணிடும், கொஞ்சம் அந்த கிராஃபைட் அந்த இதுவாக இருந்ததில் நம்ம அழிச்சிருந்தோம்ல, ஸோ அதை வந்து கொஞ்சம் எடுத்துரும். இன்னொரு இதை வைக்கும்போது திருப்பி அதை எடுத்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அப்படி எடுத்து ஒரு சிங்கிள் லேயராக ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அது வந்து நான் சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோவா புரியாத மாதிரி இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? அதிசிவ் டேப்பை யூஸ் பண்ணி அவங்க வந்து சிங்கிள் லேயர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஃப்ரம் த கிராஃபைட் டு ப்ரொடியூஸ் எ நியூ அலோட்ரோப்பை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இஃப் திஸ் லேயர் வாஸ் ஸ்டாக்ட் அப்பான் ஒன் அனதர், இந்த லேயர் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கும்போது தான் கிராஃபைட் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. கிராஃபின் அப்படிங்கிறது என்னன்னா திக்னஸ் ஆஃப் ஜஸ்ட் ஒன் ஆட்டம்.
ஓகே, கிராஃபைட்லேருந்து தான் கிடைக்குது. கிராஃபின் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு 1 ஆட்டமோட திக்னஸ் அளவுக்கு இருக்கும். அந்த வீடியோவிலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் கிளாசிஃபிகேஷன். ஸோ கார்பனால் உண்டாகக்கூடிய காம்பவுண்ட்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்பன் இஸ் ஃபவுண்ட் போத் இன் ஃப்ரீ ஸ்டேட் ஆஸ் வெல் அஸ் இன் கம்பைன்டு ஸ்டேட்டில். கார்பன் வந்து ஃப்ரீயாகவும் இருக்கும் அல்லது இது கூட கம்பைன் ஆகியும் இருக்கலாம். இன் ப்ரீ ஹிஸ்டரிக் பீரியட், அதாவது முன்னாடி காலத்தில் ஏன்ஷியன்ட் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் சார்கோல் பை பர்னிங் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஆர்கானிக் மெட்டீரியல்ஸை பேர்ன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சார்கோலை வந்து எடுத்துக்கிட்டாங்க. தே யூஸ் டு அப்டைன் கார்பன் காம்பவுண்ட்ஸ். ஸோ அவங்க வந்து கார்பன் காம்பவுண்ட்ஸு லிவிங் திங்ஸ்லேருந்தும் நான் லிவிங் மேட்டர்ஸ்லேருந்தும் எடுத்துக்கிட்டாங்க. தஸ் இன் இயர்லி 19th பெர்சியஸ் வந்து கார்பனை வந்து அதோட சோர்ஸை பேஸ் பண்ணி அது எங்கேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பிரிச்சிருக்காரு. ஒன்று ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்று இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது. ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்னால் என்னது? இந்த கார்பன் வந்து லிவிங் ஆர்கானிசம் சச் எஸ் பிளான்ஸ், அனிமல்ஸ் இதுக்கிட்டேருந்து கிடைக்கிறது தான் வந்து ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் எத்தனால், செல்லுலோஸ், ஸ்டார்ச் இதெல்லாமே என்னது? பிளான்ட் செல் வால் இஸ் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் அப்படிலாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி லிவிங் ஆர்கானிசத்துலேருந்து கிடைக்கிறது வந்து ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ்னும், இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ்னால் என்னது? கார்பன் பட் ஃப்ரம் நான் லிவிங் மேட்டர்லேருந்து கிடைக்கிறது வந்து இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் மினரல்ஸ்லேருந்து கால்சியம் கார்பனேட், கால்சியம் மோனாக்சைட், கால்சியம் டை ஆக்சைடு இதிலிருந்தெல்லாம் கிடைக்கிறது வந்து இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன்னா என்னென்னு பார்க்கலாம். There are millions of organic carbon compounds available in nature and also synthesized manually. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸே மில்லியன் கணக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளே வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை சிந்தசிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் கண்டெயின் கார்பன் கனெக்டட் வித் அதர் எலமெண்ட்ஸ் லைக் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் எக்ஸெட்ரா. இந்த ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்து மற்ற எலமெண்ட்ஸோடு சேர்ந்து இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இது கூட எல்லாமே சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் டிபெண்டிங் ஆன் த நேச்சர் ஆஃப் த அதர் எலிமெண்ட்டை பொறுத்தும் அது வந்து எந்த வகையில் அது கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் வேரியஸ் ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட் சச்சஸ் ஹைட்ரோ கார்பனா அது வந்து ஹைட்ரஜனோட கலந்துருக்கிறது, ஆல்கஹால்னா OH குரூப்போட கார்பன் இருக்குது, ஆல்டிஹைட்னா CHO குரூப்போட இருக்கிறது, கீட்டோன்ஸ்னா CO குரூப்போட இருக்கிறது, கார்பாக்சிலிக் ஆசிட்னா COOH குரூப்போட இருக்கிறது. இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாமே இருக்குது. இதெல்லாமே நீங்கள் வந்து ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக வந்து ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ்னால் என்னது? அது வந்து ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் இது கூடலாம் கலந்துருக்கும். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் சொல்லும்போது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை விட இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து கம்மியான நம்பரில் தான் இருக்குது. அமாங் தெம் ஆக்சைட்ஸ், கார்பைட்ஸ், சல்ஃபைட்ஸ், சயனைட்ஸ், கார்பனேட்ஸ், பைகார்பனேட்ஸ் இதெல்லாமே மேஜரான இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் இதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் படிக்கலாம். அது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாமே வந்து இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸோட இதுதான். ஓகே, ஸோ கார்பன் மோனாக்சைடு, டை ஆக்சைடு இதெல்லாமே வந்து கார்பைடு இதெல்லாமே வந்து இன்ஆர்கானிக் கார்பன் காம்பவுண்ட்ஸ் தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.